ராஜலட்சுமி வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போனோன்னா மகாக்கு மனசே தாங்கலை. உடனே கண்ணன் கிட்ட ஓடி போயிட்டு அழறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்க, நீ தான் பாரத போர் பண்ண, இந்த மாதிரி வந்து நீ போராடிட்டேன், அதே மாதிரி வந்து நானும் போராட விட்டுட்டியா என்னையும், எங்கள் சொந்தக்காரங்கிட்டே நான் போராட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இந்த போராட்டம் என்னால் பண்ண முடியும், அவ்வளோ வலிமை எனக்கு இருக்கா, நீ சொல்லு கண்ணா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எது பேசினாலும் அது வந்து திமிருன்றாங்களே எங்கள் மாமியார், இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், எனக்கு இதெல்லாம் சமாளிக்கிற தைரியத்தை மட்டும் எனக்கு கொடு, வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல, அந்த சக்தி எனக்கு கொடுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. பண்ணுறாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு, பார்த்தா கையில் வந்து கட்டு இருக்குது. உடனே வந்து அந்த கட்டை வந்து கழட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு, ரொம்ப வலிக்குது. உடனே மகா ஓடி வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. உடனே அந்த கழுட்டை வந்து கட்டை வந்து கழட்டி தூக்கி போகிறாரு. அடுத்து வந்து மகா சொல்கிறாங்க, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகணும், அந்த கான்ட்ராக்ட் ஓகே பண்ணி கொடுக்கணும் இல்லையா, சொல்லிட்டு போகலான்னு தாங்க காத்துனேன் அப்படின்னோடனே அதுக்கு சூர்யா எந்த பதிலுமே சொல்லாமல் உடனே ஃபோன் வருது. அந்த டைமில் எடுத்து வந்து நான் ஆஃபீஸ் போகணும், நான் கிளம்பணும், நான் கிளம்பி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. உடனே மகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து கிளம்பி கீழே வராங்க. பார்த்தா தாத்தா பாட்டி எல்லாருமே கீழே இருக்காங்க. உடனே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து பார்க்குறாரு. தாத்தா, நான் அம்மா வீட்டுக்கு போகணும் தாத்தா, உங்களுக்கே தெரியும்ல, அங்கே வந்து அந்த கான்ட்ராக்டை நான் ஓகே பண்ணி கொடுக்கணும், நான் பாதிலே விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. உடனே ஐஸ்வர்யா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அப்போ கூட அம்மா வீட்டுக்கு போகணுன்ற, உனக்கு என்ன பிரச்சனை இதில், உனக்குன்னா காசு பணமாக வரப்போகுது இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒன்றை மாதிரி கவலை இல்லாமல் நான் அம்மா வீட்டை பற்றி நினைக்காம இருக்க முடியாது, புரியுதா, அவள் வேலையை பார்த்துன்னு போயிட்டாரு, பெரியவங்க இருக்காங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து தாத்தாவும் பாட்டியும்ல, நாங்கள் சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது, எங்களை யாருமா இங்கே பெரியவங்களாம் மதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு உதவி செய்யக்கூடாதா, அவள் வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடாதா, எங்கள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்காக நம்ம சந்ததியிலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ஆனால் ஒரு பொண்ணோட சுதந்திரத்துக்கு இங்கே நிற்கிறா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நான் என்னோடய முடிவு இதுதான், மகா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் என்னோடய முடிவு, இதுக்கு யார் ஏற்று பேசுகிறா சொல்லுங்கள் அப்படின்னோடனே எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணோட சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது, நீ போ மகா, நீ வந்து மனசு பிரகாரம் வேலை செய்யுமா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு மகா வந்து கிளம்புறாங்க. சூர்யா வந்து ஆஃபீஸில் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக சூர்யாவுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்டர் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் அமைச்ச அந்த மிடில் கிளாஸ் டிசைன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சில கரெக்ஷன் இருக்குது, அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, உங்கள் டிசைனர் மகா கிட்ட சொல்லிவிடுங்க, அவங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மறுபடியும் மகா கிட்ட பேசணுமா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே டிசைனரை கூப்பிட்டு இந்த டிசைனை வந்து உனக்கு வந்து கரெக்ஷன் பண்ண தெரியுமான்றாங்க. சார் எனக்கு எப்படி சார் தெரியும், அது மகாமரம் மருந்து சார், அவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி டிசைனர் சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் சூர்யா. அந்த கோட்டீஸ்வரியா அவங்க வீட்டுக்காரர் ஒரே புலம்பிட்டு இருக்காங்க. வேறு வழியே கிடையாது, நம்ம தான் இந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ணி கொடுத்தாகணும், மகா வந்து இதுக்கப்புறமா வந்து வருவா, நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மகா அவங்க வந்துடுறாங்க. ஏமா நீ வந்து இவ்வளோ பிரச்சனை நேத்தனமாக நடந்திருக்கு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து பிரச்சனையில் வந்து நம்மளுக்கு கொடுத்த கான்ட்ராக்டரை வந்து நம்ம வந்து மோசம் பண்ண முடியாது, அவருக்கு கொடுத்த டைமில் நம்ம பண்ணி தான் ஆகணும், அவர் வயிற்றுல நம்ம அடிக்க முடியுமாப்பா, நீங்களே சொல்லுங்கள், அவரோட பாவம் நம்மளுக்கு எதுக்குப்பா, அவரும் இதை நம்பி தானே எவ்வளோ வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்னோடனே, நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் கூட இதில் தானப்பா போட்டிருக்கீங்க, எல்லாமே இதில் தான்ப்பா இருக்குது, அதனால் இது மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம்ப்பா, அந்த விநாயகரே வந்து எதுவாக இருந்தாலும் நடந்ததெல்லாம் விநாயகர்கிட்ட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அக்கா சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க வந்து பிரபா. அடுத்து வந்து சரி ஓகேம்மா, இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறமாலாம் வந்து வரக்கூடாது, புரியுதா, அது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க.